நம்ம டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சென்னையில விருகம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கிற ஒரு பூங்காவுடைய அவல நிலையை தான் நம்ம பார்க்க போறோம். இது இளங்கோ நகர் விருகம்பாக்கம் அப்படிங்கிற ஏரியால இருக்கிற ஒரு விளையாட்டு திடல் பூங்கா பார்க் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ இந்த பார்க்கோட கண்டிஷன் தான் நீங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்கு பாருங்க. ஒரு 1.5 வருஷம் முன்னாடி எஸ்டபிள்யூடி பீப்புள் இந்த பார்க்கை நல்லா தோண்டி நடக்கிற பாதையெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ பின்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அந்த சைடில் நீங்கள் பார்க்குற குப்பையெல்லாம் அதனுடைய குப்பை தான். இப்போ நான் இந்த நடைபாதையா இருக்க வேண்டிய ஒரு இடத்தின் மேல நடந்து இந்த வீடியோவை எடுத்துட்டு போறேன். பாருங்க, போஸ்டர்லாம் ஒட்டி நாஸ்தி பண்றாங்க. அரசியல்வாதிகளோட போஸ்டர்லாம் ஒட்டி சிறுவர்களுடைய பூங்கா, மக்கள் நடைப்பயணம் மேற்கொள்ற பூங்காலெல்லாம் எதுக்கு உள்ள போஸ்டரை ஒட்டி கிழிக்கிறானுங்கன்னு தெரியல. இப்போ இந்த பூங்கால ஒரு சின்ன சின்ன விளையாட்டு சாமான்லாம் இருக்கு. ஊஞ்சல், சறுக்கு மரம்லாம் இருந்தது. இப்போ எதுவுமே வேலை செய்யற கண்டிஷன்ல இல்லை. இப்போ இந்த பார்க்குடைய இன்னொரு பகுதி இது. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அநேகமா உள்ள கண்டிப்பா மினிமம் ஒரு 10லேருந்து 15 பாம்பு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் திரும்பி வந்துட்டேன். இப்போ நான் அந்த பார்க்கை ஃபுல்லா நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் அந்த பார்க்குடைய ஓவரால் வியூ. நடுவில் வெறும் பொட்டல் காடா இருக்கு. இந்த பார்க்கை பத்தி நான் பல முறை பல பேருக்கு நான் எழுதிட்டேங்க. நம்ம சென்னை ஆப்ல போட்டேன். அதுக்கப்புறமா இந்த விருகம்பாக்கம் எம்எல்ஏக்கு எழுதினேன். யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஜிசிசி இந்த வீடியோவை பார்த்தாலாவது இந்த பார்க்கை கொஞ்சம் மேம்படுத்த ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா இது பாருங்க, இதுவும் குழந்தைகள் விளையாடுற ஊஞ்சல். கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 15 நாள் முன்னாடி வரைக்கும் இந்த ஊஞ்சல் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஊஞ்சலையே காணும். அந்த ஊஞ்சல் பேண்ட் எவனோ ஒருத்தன் கட்டிட்டு போயிட்டான் போல இருக்கு. ஸோ இந்த பூங்காவுடைய கண்டிஷன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மிக மிக கேவலமான ஒரு நிலைமையில இருக்கு. இந்த நடுவுல பாருங்க எவ்வளவு அழகுபடுத்தலாம் பாருங்க இந்த பூங்காவை. இந்த இளங்கோ நகர் பாருங்க. இந்த பார்க்குடைய சைட்ல எல்லாம் யாரோ குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க. இந்த பார்க்குடைய கேட்ல எல்லாம் காட்டு செடியெல்லாம் வளர்ந்து கிடக்கு. எவ்வளோ இடம் இருக்கு பாருங்க. மக்கள் நினைச்சா இந்த பார்க்கை சூப்பரா பண்ணிடலாம். ஆனா இந்த பார்க்ல நிறைய பேர் காலையில 5:30 யூஸ் பண்ணிருந்தாங்க வாக்கிங். இப்போ யாருமே இந்த வாக்கிங் யூஸ் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா நீங்க ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அடுத்த 10 ஸ்டெப் குண்டும் குழியுமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி 10 ஸ்டெப் நடக்கலாம். நடைபாதை இருக்கு. அதுல ஒரு பாதி நடைபாதையை எஸ்டபிள்யூடி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்காரங்க தோண்டி காலி பண்ணி விட்டானுங்க. இப்போ அது அரையும் குறையுமா இருக்கு. இப்போ பாருங்க, இது பார்க்குடைய சென்டர். எங்கேயும் யாரோ குப்பையை போட்டு போயிட்டாங்க பாருங்க. அந்த பக்கம் குப்பை முன்னாடி சொன்ன மாதிரிதான். பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அவங்க இதை குப்பையா யூஸ் பண்றாங்க. குப்பை தொட்டியா யூஸ் பண்றாங்க. குப்பையா இல்ல, குப்பையை தூக்கி இதுல மேல போடுறாங்க, அவ்வளவுதான். பாருங்க மக்களே, இந்த பார்க்குடைய அவல நிலையை பாருங்க. கேட்பாரற்று கிடக்கு இந்த பார்க்கு. இளங்கோ நகர் விருகம்பாக்கம் ஏரியா. இந்த சைட்ல கம்பி மேலாம் பாருங்க திருப்பி காட்டு செடி வளர்ந்து கிடக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இந்த பார்க் இருக்கு மக்களே. இதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜிசிசி மக்கள் உதவி பண்ணுங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். நன்றி மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க்யூ.